பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறத தடுக்கிறதுக்கு நம்ம டிவி கேட்சில் சூப்பரான திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மக்களே. உங்களுக்கு எந்த கடை பக்கத்தில் இருக்கோ அந்த கடையோட நம்பரை ஆப்பில் போட்டு உங்களுக்கு பிடிச்ச சரக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான எம்ஆர்பி ரேட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் க்யூவில் கூட நிற்க தேவையில்லை. பில்லை காமிச்சிட்டு சரக்கை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும் அந்த கேஷ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்கள்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும் நேராக கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன வந்து கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோட் அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடாக இந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஏன்னா அதில் தெளிவாக சொல்லிடுவோம் எந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இந்த கன்சியூமர் முடிவு பண்ணுறது தான். இதுதான் இதோட எம்ஆர்பினா அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், அதில் என்ன கேட்குதோ அதை கொடுத்தா போதும். ஸோ மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, முறைகேடாக வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இது. ஸோ அதனால இதை வந்து தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, அப்படி நினைக்காதீங்க.